ஐயோ, இவர் இந்த சீமான் ஒரு காமெடிங்க. அவர் இந்த சாத்தியமில்லாதே பேசிக்கிட்டு இருப்பாருங்க. முழு பைத்தியத்தை பார்த்தீங்கன்னா அந்த காதல் படத்தில் தம்பி பறத்தீங்க அம்பாட்டுக்கு ஓரமாக இருந்துருவான். ஆனால் அறப்பைத்தியருக்கு வர ஆஃப் மென்டலு கடிச்சு வச்சு விட்டுருவான். இப்போ எல்லா பயிலுகவங்க என்னை கேள்வி பண்ணுறாங்க பாருங்க, எங்கே ஒரு ஆட்டுக்காரன், எங்கே ஒரு மாட்டுக்காரன். டே, உங்களெல்லாம் அடிக்கிறதுக்குன்னே எங்கள் அப்பா மணிவண்ணன் இறந்து போயிட்டாங்க. அவங்க பயன்படுத்தின செருப்பை அவங்களால் நம்ப முடியுதா பாருங்க. இது வரைக்கும் மகன் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். எந்த வெங்காயமாக இருந்தாலும் ஓட முடியலாம், அரசு மருத்துவமனையில் படுன்ற. நீ நக்கலடி கேலி பண்ண. ஆனால் ஒரு நாள் உன் வீட்டுக்கு என் வீட்டில் இருந்து என் நிலத்துலேருந்து அரிசி வரும், என் வீட்டிலேருந்து தான் பால் வரும், என் நாட்டில் என் மாட்டிலேருந்து தான் பால் வரும். நாயே அன்னைக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமில, இந்த மரக்கடையில் பலகை இழைக்கிறதுக்கு உப்புத்தாள் வச்சுருப்பாங்க தெரியுமா, உப்புத்தாள். அதை வாங்கி நல்லா டன் கணக்கில் வச்சு. ஏண்டா சார், நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறத அரசு பண்ணி ஆக்க வராமங்க, என்னங்க ஆடு மாடு மேய்க்க கூப்பிட்றாரு. ஏண்டாடே பைத்துக்கிறப்பில் சாராயம் ஊற்றி கொடுக்க கூட்டிட்டு போயிருக்கேன், நீ அதை பேசிட்டுக்கிற, அதை பேசலை. இல்லை, குவாட்டர் கோழி பிரியாணி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இத்தனாயிரம் பேர் கூடி நிற்கிறாங்க. நீ வந்து ஒரு தரம் பேசு. தலைவர் இங்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது கூட்டம் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அங்கே ரெண்டு பேரும் தலைவர் பேசிட்டு இல்லைம்மா, கொஞ்ச நேரம் இருமா, அது போதும், நீங்கள் கொடுத்தா காசுக்கு போகணும்ல, பஸ்ஸு போயிடும்ல அப்படின்னு. எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? வெங்காயம் தக்காளி எந்த தொழிற்சாலை விளைய வைக்கும்? அது நிலத்துல இருந்தானே வரணும். அந்த நிலத்தை பறிச்சுக்கிட்டா மைத்தே அதிம்ப பைத்த விளைய வச்சாதான் நீ வந்து வயிற்ற கழுவ முடியும் ராஜா. அப்புறம் மைத்த விளைய வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிறணும். அப்ப சம்பளத்தை வாங்கி சாப்பிடுகிற நான், என் நாடு முன்னேறுமா? பலாயிரக்கணக்கான கோடி லாபத்தை இட்டு கொண்டு போற அந்த நாடுகள், அந்த முதலாளி முன்னேறுவானா வளருவானா? இதுதான் கேள்வி எழுப்பணும். இவர்கள் சொல்லுகிற தொழிற்சாலையில் என் நிலவளம் கெடுது, நீர்வளம் கெடுது, என் காற்று நஞ்சாகிறது, எல்லாம் நாசமா போகுது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிற தொழிற்சாலைகளில் என் நிலவளமும் கிடையாது, என் நீரும் கிடையாது, என் காற்றும் கிடையாது. நாங்களும் தொழிற்சாலை தான் கொண்டு வரோன்றோம். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை, சிறு நகரங்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காது ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்து எடுக்க முடியாது. நான் உடற்பயிற்சி கூடத்துக்கு போறேன் அப்படின்னா காலில் இருந்து கழுத்து தலை வரைக்கும் பயிற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு வெறும் தோள்பட்டை, ஒரு பக்கம் தோள்பட்டை மட்டும் அப்படி வீங்கிக்கிட்டே போகும்னு வச்சுக்கிறீங்களேன், அது நாட் அ டெவலப், அது டிசீஸ், அது நோய், அது கட்டி, அதை வெட்டி தான் எடுக்கணும். அப்புறம் இவன் முழுக்க இந்த ஸ்மார்ட் சிட்டிம்பா, ஸ்மார்ட் வில்லேஜ் ஏன் இல்லை? சிற்றூர்களின் பொருளாதாரத்தை, சிறு குறு நகரங்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்து எடுக்க முடியாது. இப்ப எங்க ஆளுங்க, நீங்க சிப்காட் தொழிற்சாலைக்கு இடம் தர முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க பிள்ளை நான் வந்துட்டேன்னா அந்த 1000 ஏக்கரை கொடு, நான் தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் தருவாங்க. ஏன்னு கேள்வி, அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வைப்பேன். என் மக்கள்கிட்ட நிலத்தை பறிக்க மாட்டேன். இழப்பீடு கிடையாது, இழப்பீடு கிடையாது, உரிய தொகை, உரிய தொகை. 25 ஆண்டுகளுக்கு லீஸ் ஒத்திக்கு எடுப்பேன் என் மக்கள்கிட்ட. எங்க பெரியப்பா ராமசாமி இருக்காரா, சித்தப்பா சோமசுந்தர் இருக்காரா, அவர்கிட்ட எங்க அரசு, தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போடும். நிலம் உரிமை பட்டா அவர் பேர்ல தான் இருக்கும். ஆனால் அரசு ஒப்பந்தம் போட்டு நிலத்தை 25 ஆண்டுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு என்ன செய்யும்? வேளாண்மை செய்யும். நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு அரசு பணி கொடுக்குறேன், கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன், இதுல விவசாயம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம். இவர்கள் எல்லாம் என்னை கேள்வி பண்றாங்க பாருங்க, எங்க ஒரு ஆட்டுக்காரன், எங்க ஒரு மாட்டுக்காரன். டே, உங்களெல்லாம் அடிக்கிறதுக்குன்னே எங்க அப்பா மணிவண்ணன் இறந்து போயிட்டாங்க. அவங்க பயன்படுத்தின செருப்பை உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. இது வரைக்கும் மகன் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். ஒரு தடவை செருப்பு எங்கள் அப்பா பயன்படுத்திட்டு செருப்பு இல்லாமல் நம்ம இதை போட்டுக்கப்பா அப்படின்னாங்க. அந்த செருப்பு அப்புறம் கடைசி வரை என்கிட்ட இருந்தது, இறந்துட்டாங்க, வச்சிருக்கேன். அந்த செருப்பாலே அடிப்பேன்டா உங்களை எல்லா பயிலையும். யோக்கிய பயலுகளா. ஐஏஎஸும் இருக்கு, ஐபிஎஸும் இருக்கு, ஆசிரியர் பணியும் இருக்கு,
எல்லா பணியும் இருக்கு. அதோட ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோடி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணிங்கிற. அதுதான் கூடுதலா படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இதுதான் எங்க கோட்பாடு. நீ நாமக்கல்லை விட்டு சென்னைக்கு வர்றதுக்கு, டெல்லிக்கு இங்கே இரு, நான் வேலை தர்றேன். நீ உன் வாழ்விடத்திலேயே அரசு பணி தருவேன். அதுதான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. நான் நாட்டுக்கோழி வளர்ப்பேன், ஆடு மாடு வளர்ப்பேன். கவர்மெண்ட் வேலை அது. பாலின் சந்தை மதிப்பு என்ன யாராவது சொல்லு, படிச்சேன் சொல்லு. அது 16ல், இப்போ 9 லட்சம். 2016 நம்ம சொன்னது 9 லட்சம் கோடி. உனக்கு பால் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிற? ஆந்திரால இருந்து. ஆட்டுக்கறி கிலோ எவ்வளவு நினைக்கிற? 1000 ரூபா. ஆந்திரால இருந்து வருது. நீ ஆடு வளர்க்கல, அசிங்கம். ஆடு மாடை வளர்த்தல் அவமானம் அல்லடா, வெகுமானம்டா, வருமானம்டா. பைத்தியக்காரா. பொருளாதாரம் எங்க இருக்குதுற பைத்தியக்காரா. டேய், முட்டையும் பாலையும் குடிச்சிட்டு தெம்பா இருக்கலாம்டா, பசிக்காதடா. பால் முழுமையான உணவடா பைத்தியக்காரா. பால் முழுமையான உணவு. எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது. பால் குடித்தால் கழிவு. தாய்கிட்ட பால் தான்டா குடிச்சா 2 வருஷம். எப்படா உனக்கு மோசம் போச்சு? எப்படா கழிவு வந்துச்சு? பால் முழுமையான புரத உணவுடா பைத்தியக்காரப்பட. மாடு வளர்னா சிரிக்கிற. கிருஷ்ண பரமாத்மாவை கவலைப்படுத்துறியா நீனு? நபிகள் நாயகத்தை கவலைப்படுத்துறியா? இயேசுபுரானை கவலைப்படுத்துறியா? அவங்கெல்லாம் ஆடு மாடு தானே மேய்ச்சாங்க. உன்னை யாரு மேய்க்க சொன்னது? விருப்பப்பட்டா வா, கவர்மெண்ட் வேலை, மாசம் 10,000. 10,000 பத்தாதுன்னு உனக்கு செலவு பண்ணி காட்டுறா. 10,000 நான் பாக்குறேன். ஏன்னு கேளு. அம்மாவுக்கு முடியல, நான் தான் வைத்தியம் பார்ப்பனே. ஓ, அவள் உன் தாய் அல்லடா, என் தேசத்தின் தாய். நான் பார்ப்பேன். 1 ரூபா மருத்துவம், 1 கோடி மருத்துவம் என் தாய்க்கு நான் ஆக சிறந்த உலகத்தின் தரை சிறந்த மருத்துவத்தை என் தாய்க்கு நான் கொடுப்பேன். நாமக்கல்ல இருக்கிற ஒரு குடிசையில ஏழை தாய் தூக்கிட்டு போகும்டா, கவர்மெண்ட் அது பார்க்கும்டா. ஏன்னா சட்டம் போடுவேன், மருத்துவத்தின் தரத்தை இருக்க அமைச்சரை எந்த வெங்காயமா இருந்தாலும் ஓட முடியல, அரசு மருத்துவமனையில் படுன்றுவேன். யார் நீ அமைச்சரா? உன் மயன் அரசு பள்ளியில் தான் படிக்கணும். உலக தரத்துக்கு கல்வியை கொடுத்துருவேன், இலவசம். சரியான சமமான தரமான கல்வி இலவசம். சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். ஏன்னா அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம் இல்ல. தனியார் முதலாளி வச்சிருக்கான பள்ளிக்கூடம், அவன் வச்சிருக்கான மருத்துவமனை, போட்டிடா. எனக்கு அவனுக்கு சண்டடா. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு தர முடியாததை ஒரு தனியார் முதலாளி தந்து விடுவான் என்றால் அரசு எதுக்குடாது? எதுக்கு இந்த அரசு? கவர்மெண்ட்டை வீழ்த்திடுவியா நீ? என்னைய தாண்டி நீ கல்வி சிறப்பாக கொடுத்துருவியா? என்னைய தாண்டி மருத்துவத்தை சிறப்பாக கொடுத்துருவியா? சரி வா பார்ப்போம். எப்படி? எல்லா பிள்ளைகளும் நான் நடத்துற பள்ளிக்கூடம், கல்லூரி, மருத்துவமனையை நோக்கி ஓடி வரல. என் பேரை நான் பிரபாகரன் பிள்ளைகளடா எழுதி வச்சுக்கடா, திருப்பிடுவேன், சிறப்பா பண்ணிடுவேன். ஒரு பய வேலை வாழாட்ட முடியாது தம்பி. காவல் நிலையத்தில் கேமராவை பெண்ணு சிரிச்ச, காவலர் நெஞ்சில எல்லாம் கேமராவை பெண்ணு சிரிச்ச. இன்னைக்கு நீ மெதுவா நான் சொல்லி 16ல் சொன்னேன். இப்போ 2023 மெதுவா கோவையில் வந்து காவலர்கள் கைதிகளை கூட்டிட்டு போவது கண்காணிக்கிறதுக்காக அன்னைக்கு நான் சொல்லும்போது, ஐயோ இவர் இந்த சீமான் ஒரு காமெடிங்க. அவர் இந்த சாத்தியம் இல்லாதே பேசிக்கிட்டு இருப்பாருங்க. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துகிறவனுக்கு பெயர்தான் புரட்சியாளன். அதான்டா புரட்சி. என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, உலகில் எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. அதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவையே கண்டுபிடிப்பின் தாய்னா. தேவைப்படுது. தரையில் நடக்கும்போது கால் சுடுது, கல் அழுத்துது, செருப்பு தேவைப்படுது, படைக்கிறான். தொலை தூரத்தில் பேச தேவைப்படுது, தொலைபேசி அலைபேசியை படைக்கிறான். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய். இது தேவையா தேவையில்லையா? அதான் இங்க. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை
கனவு காண்பவர்கள்ங்கிறார் புரட்சியாளர் செய்வரா. அப்படி சாதாரணமான பிள்ளைகள் நாங்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். முடியாதுன்னு நீ நினைக்காத. முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஷ் டிக்ஷனரி. நெப்போலியன் சொல்றான்னா சாதிச்சு காட்டுவேன். நீ நக்கலடி கேலி பண்ண. ஆனால் ஒரு நாள் உன் வீட்டுக்கு என் வீட்டில இருந்து என் நிலத்துல இருந்து அரிசி வரும், என் வீட்டில இருந்து தான் பால் வரும், என் நாட்டில் என் மாட்டில இருந்து தான் பால் வரும். நாயே அன்னைக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமில? இந்த மரக்கடையில் பலகை இழைக்கிறதுக்கு உப்புத்தாள் வச்சிருப்பான் தெரியுமா? உப்புத்தாள் அதை வாங்கி நல்லா டன் கணக்கில் வச்சுப்பேன். என் தம்பிகிட்ட கேட்பேன், இவன் தானே ரொம்ப நக்கல் அடிச்சு எழுதுனவன், கூப்பிட்றா அவனை. பால் சாப்பிட்டியாடா? கறி சாப்பிட்டியா? ஆம்லெட் சாப்பிட்டியா? லெக் பீஸ் போட்டியா? நாக்கு எழுறா கூட. இந்த நாக்கு தானடா பேசு. தாளை கூட நல்லா தேய்ச்சி விட்டு. அவனும் சிந்திக்க மாட்டான், நம்மளையும் சிந்திக்க விட மாட்டான். ஆனால் அந்த ஜெயலலிதா, கருணாநிதி இவங்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு மாடு, வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி. என்ன இது கொடுத்த? வீட்டில் வறுமை போயிரும்னா அதான்டா பரதேசி. நான் சொல்கிறேன் நாட்டில் வளர்க்குறேன்ட்டு. நீ வீட்டில் வளர்க்க சொல்லி கொடுத்தா நான் மொத்தமாக நாட்டில் வளர்க்குறேன். வா கவர்மெண்ட்டு வேலை. ஏண்டா நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறத அரசு பண்ணி ஆக்க வராமங்க. என்னங்க ஆடு மாடு மேய்க்க கூப்பிட்றாரு. ஏண்டாடே பைத்துக்கிறப்பில் சாராயம் ஊற்றி கொடுக்க கூட்டிட்டு போயிருக்கேன். நீ அதை பேசிட்டுக்கிற, அதை பேசலை. டாஸ்மார்க்கு கடையில் வேலை செய்கிற போகிற யார்? எம்எஸ்சி, எம்ஃபில், எம்ஏ, பிஎஸ்சி அவ்வளோ பேரும் சாராயம் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கேன். கோட்டரோலன்னு தம்பி 250 ரூபா தம்பி. ஏண்டா சாராயம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பாடு போடுறது வேலை, அரசு வேலைன்னா உனக்கு நக்கலாக இருக்குது. என்ன உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி செய்கிற நாடாக என் நாட்டை நான் மாற்றலை. நீ பார்த்துட்டே இருக்க. வெங்காயத்தை விளைவிச்சு தர முடியாத வெங்காயங்களுக்கு என்னடா பேச்சிருக்கு? வெங்காயத்தை விளைவிச்சு தர முடியல உனக்கு. ஆண்டுதோறும் வெங்காய பிரச்சனை. காரை ஏற்றுமதி செய்யறாங்க. 50 லட்சம் காரு. 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 2.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 50 லட்சம் காரை ஏற்றுமதி செய்யறான். வெர்ச்சுவல் வாட்டர் தம்பியை சொன்னாங்களா, மழை நீர் கண்ணுக்கு தெரியாத களவு போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண, காரை இறக்குமதி செஞ்சுக்கிறோம், சோறை ஏற்றுமதி செய்வோன்றேன். நீங்க சிரிக்காத. வெங்காயத்தை எந்த நாட்டில இருந்து இறக்குமதி பண்ணாங்கன்ற? இந்தியா. எகிப்து எந்த நாடு? டெசர்ட், பாலைவனம். பாலைவனத்தில் இருந்து வெங்காயத்தை இறக்குமதி செத்தே போகலாம். வெறும் மண்ணிட பாலைவனம். அவன் எப்படி பண்றான்னு கேளு. விவசாயம் மண்ணை தள்ளிடுறான். பாலித்தீன் சீட்டுக்குள்ள நெகிழித்தாள் அதை விரிச்சிடறான். விரிச்சிட்டு இங்கிருந்து கப்பலில் மண்ணை கொண்டு வரான். எங்கே? நம்மகிட்ட இருந்து தான் கொண்டு போய் அந்த மண்ணை கொண்டு அதில் கொட்டுறான். மணலை தள்ளிட்டு மண்ணை கொட்டி அதில் நடுறான்டா வெங்காயத்தை. பாலைவன நாட்டில இருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்து இந்த வெங்காயம். இந்தியா அவர் நேசன் ஹே டெவலப் போக போக அங்கிட்டு போக போக. இவங்கெல்லாம் மாதிரி இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாருங்க. அப்பா பெரிய பாடு. நான் சொல்றது உனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றது 1000 ஏக்கர்லாம் மாடு வளர்க்குறேன். மாடுன்னா நீ என்ன வாங்குறவா வச்சுக்கிட்டு, தூக்குச்சீட்டில் சோறை வச்சுக்கிட்டு, உப்பு ஒரு கட்டிக்கிட்டு 2 வெங்காயத்தை அதில் போட்டு மாடு மேய்க்க போறியாடா? சிசிடிவி கேமராடா, சுற்றி ஃபென்ஸ் வேலி, அங்கே புல் 25 ஏக்கர் 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் 15 ஏக்கரில் குளம் வெட்டி விட்டுருவேன். என் ஆள் அவன் பாட்டுக்கு மேய்ஞ்சி தெரியுவான். புல் எல்லா தீவனம் வளர்த்து வச்சுருவேன். அவன் பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வந்து படுத்துருவான். எப்படி பாரு, நீ 4 பக்கமும் அறை வச்சுருவேன், கண்ணாடி அறை. அதுலேருந்து சிசிடிவி கேமரா வந்து செவலை எங்கே போயிட்டுருக்கான்? அவன் கண்ணுக்குட்டி போடுறான்டா, போடா 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 போய் பார்ப்பான். ஆமாம், அதை பார்க்கணும். பார்த்துட்டு கண்ணுக்குட்டி பால் பீச்சுவான். காலையில் மாலையில் ட்ரக்கில் ஏற்றுவான். பாலை கொண்டு போவான். பால் இங்கே பாரு, இந்த இடத்துல போட்டேன்னா பண்ணை போட்டேன்னா மாடு பண்ணேன். இங்கேருந்து சரியாக 1/2 கிலோமீட்டரில் ஒரு தொழிற்சாலை போடுவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. எது? பால்ல இருந்து பாலாடை கட்டி பால் கோவா, வெண்ணெய், நெய், தயிர் எல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை. தமிழ்நாடு அரசு ஏற்றுமதி செய்வேன். எப்படி பண்ணுவேன்? இவனுக்கு சொல்ல என்னங்க ரொம்ப ஏதாவது பேசிக்காரு, காமெடியா பேசி. உன்னை யாரா கூப்பிட்டது? பரதேசி பல போடாங்க. நானே மேய்க்கிறேன். இப்போ இந்த முதலமைச்சர் அமைச்சர்லாம் எங்க பண்ணையில் உட்காந்து இதை பேசிட்டு இருக்காருங்க. மாட்டு பண்ணையில ஆட்டு பண்ணையிலங்க ஏதோ ஒரு பண்ணையில் இருக்காருங்க. அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க. வாங்க வாங்க இப்போ
ஏன்னா ஐயா அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கு அப்படின்னு. என்னடா சாப்பிட்டியாடா, அவன் செவலை வாட்டமாக இருக்கான், அவனுக்கு ஏதாவது கொடுப்பா அவன் தட்டி விட்டே போடா அங்கே போடா. அவன் பாடு பைத்தியக்கார பேலுக. சந்தைய பிரதமரே பேசுறாரு டைரி டேல. பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு, அதை வித்தோம்னா நம்ம தற்சார்படையலாம், பெரிய பொருளாதாரம் இருக்கு, பொருளாதாரத்தில் நம்ம பெருசா வந்துடலாம். மில்க் ஹே ஆப் எதோ பேசுறாரு, ஹேன்னு ஏதோ பேசிட்டுருக்காரு. இவங்க ஆஹா ஹே ஹேன்றாங்க. நான் இதை பேசும்போது அவர் பேசும்போது ஹே ஏன்னா அவர் ஹேன்னு பேசுறாருல. மில்க் ஹே, டைரி ஹே, எக்ஸ்போர்ட் ஹே. ஏண்டா உங்களுக்கு அவனுக்கு நான் பேசுறது பிரச்சனை இல்லை, பேசுற ஆளு சீமான் தான் பிரச்சனை. இதை சீமான் சொல்றானே. நானே வெள்ளைன்னு மீசைலாம் எடுத்துக்கிட்டு முழுக்குன்னு வேற ஆளு அந்த பேசுனேன்னு வச்சுங்க, என்னம்மா பேசுறாப்பா அந்த ஆளு. இது உள்ளூர் மாடு விலை போகாத மாதிரி சொந்த பிள்ளையை நம்புறதே இல்லை. இந்த பரதேசி போய் கூட்டம் நம்பவே மாட்டாங்க. நான் கராத்தையில் போய் வெண்டுட்டு சாம்பியன் வாங்கிட்டு போயிட்டு படுத்து கிடக்கிறேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னப்பா ஆச்சு, நான் தாப்பா வென்றேன். சும்மா காமெடி பண்ணாதப்பா. சத்தியமா நான் கேட்டேன், பெத்த தாய் தகப்பனே பிள்ளைய நம்பலைன்னா உலகம் அப்படி நம்பும். இந்த பார் நான் தான் வென்றிருக்கேன், இந்த பார் கப்பு இந்த சர்டிஃபிகேட்னோன்னே அப்படியாப்பா என் பிள்ளைக்கு அடிபட்டுருக்கேன். அப்போ தான் எங்கள் அம்மா யோசி. தம்பி படத்தில் எல்லா வசனத்துக்கும் கைதிட்டு கூடவே இருந்து வளர்ந்தேன் எங்கள் அண்ணன் சுவிபிரபாண்டின்ட்டு. படத்தை பார்த்து தம்பி இந்த வசனமெல்லாம் நீ எழுதுனதடா நம்பலை. இல்லைன்னு கோயிலில் ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு மண்டபத்தில். அது மாதிரி சொந்த பிள்ளையை நம்ப மாட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறீங்க, அது ஏதாவது பிரச்சனை நினைச்சுங்க. வீடை இடிக்கிறாங்க, அண்ணன் சீமானவர்கள் எங்கள் வீடை இடிப்பதை காப்பாற்றி கொடுக்க வேண்டும். இந்த சிப்காட்டுக்கு தொழிற்சாலைக்கு இந்த நிலத்தை பறிக்கிறார்கள், சீமானவர்கள் எங்களோடு இருந்து போராட வேண்டும். ஐயா இந்த தண்ணி வராமல் தடுக்கிறார்கள், எல்லாத்துக்கும் போராட வரணும். ஓட்டு இவ்வளவு துன்பத்தை எவன் தந்தானோ, இவ்வளவு பிரச்சனை எவன் தந்தானோ அவனுக்கு ஓட்ட போட்டுரும். சீமானுக்கு போட்டு வரணும், சீமான்லாம் வரணும், வந்தா நல்லது வரணும். ஏன்னா நானா பஸ் பிடிச்சி வர்றதா, நீ போட்டா தானே வர முடியும். அது அவங்களுக்கு போட்டு ஓட்டை வீணடிக்கப்படாது. 50 வருஷமா அவங்களுக்கு போட்டு நாட்டை வீணடிச்சு விட்டு ஒரு ஓட்டை வீணடிக்கப்படாதா, ரொம்ப நல்லவங்க. நீ போடு எத்தனை நாளைக்கு போட்டுருவ, எத்தனை நாளைக்கு போட்டுருவ, அதான் எத்தனை நாளைக்கு போட்டுருவ. எனக்கு ஒன்றும் இல்லை ராஜா, என் பிறவை பையனை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பிறந்துட்டேன், உங்க கூட என் கடமை செய்கிறேன். இன்னைக்கு மரணிச்சாலும் நிம்மதியாக மரணிப்பேன். ஏன்னா நான் கடைசி வரை என் மனச்சான்றுக்கு நேர்மையாக உழைச்சிட்டேன். என் மரணம் என்னை வலிக்காது, என்னை உறுத்தாது. என் தலைவன் எனக்கு இட்ட கட்டளையை நான் சரியாக செஞ்சுட்டு போகிறேன். சமரசமே இல்லை. அவன்கிட்ட போய் 10 சீட்டை வாங்குறது, 400 கோடி பெட்டியை வாங்குறது, கொட்டியை போட்டா போடு, போடலைன்னா போ. ஆனா என்னைய விட்டா உனக்கு நாதி கிடையாது, உன்னை விட்டாலும் எனக்கு நாதி கிடையாது. நீ என்னை விட்டுட்டு போ, ஆனா நான் உன்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன். நான் உன்னைய பிடிச்சிருக்கிற தொங்குவேன், பிடிச்சு வம்படி அனுப்பேன் உனக்கு முன்னாடி. நீ எந்த பக்கம் திரும்பினாலும் எழுத்த மாதிரி நான் தான் நிற்பேன். நீ எங்க வேணாலும் எங்க ஊர்ல கருது அறுத்தவர நிலத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமில்ல? அப்போ அந்த சின்ன சின்ன புல்லுகள் பூண்டுகள்லாம் முளைச்சிருக்கோம். நடு வயலில் போய் முளைக்குச்சி அடிச்சிருவோம். அடிச்சுட்டு பெரிய கயிறை விட்டு மாடை கட்டி விட்டுருவோம். அவர் வாட்டுக்கு மெஞ்சிட்டு வருவார். கடைசியாக முளைக்குச்சி எங்கே இருக்குது அடிச்சிருக்கோம், அங்கே படுத்துருவார். இப்போ உங்கள் முளைக்குச்சியில் என்கிட்ட அடிச்சிருக்கு. நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிட்டு கடைசியாக எங்கிட்ட தான் நிற்க முடியும் ராஜா. நீ விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுத்தான் தீரணும். போடுவீங்க வழி கிடையாது, வாய்ப்பு இல்லை ராஜா. இல்லைன்னா வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப மாடுல இருந்து பாருங்க எப்படி செய்ய முடியும்னு. ஒரு 1000 ஏக்கர்ல நம்ம உதாரணத்துக்கு சொல்றோம். எத்தனை பண்ணைகளை உருவாக்க முடியும்னு பாருங்க. அப்ப மாடு, பால்கோவா, பால், நெய், தயிர், மோர், பாலின் பயன்பாடு பிற மாநிலங்களுக்கு, பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி. அப்போ மாட்டை பராமரிக்கிறதுக்கே படித்தவன் தேவையில்லை.
மாட்டிலேருந்து எவ்வளவு லட்சம் லிட்டர் பால் கறந்துருக்கோம் அதுக்கு எழுதி எண்ணி எங்கே பால் கோவாவுக்கு எத்தனை லிட்டர் அனுப்பியிருக்கா, இதுக்கு எத்தனை லட்சம் லிட்டர் அனுப்பியிருக்கா, இதுக்கு என்ன அனுப்பியிருக்கா, இதுக்கு படித்தவன் தேவைப்படுது. அப்போ படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கு அரசு வேலை வந்துடுது. இந்த ஆடு மாடுகளை பராமரிக்கிறதுக்கு அதுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு வெட்டினியர் டாக்டர், அவர் அரசு வேலை, அவருக்கு அங்கேயே வீடு, அங்கேயே குடியிருப்பு, பக்கத்துலேயே வந்து பார்ப்பார், காலை மாலை இரு வேளையும் பார்ப்பார். அப்போ மாடு சாணம் போடுது, அது புல்லுகளை தின்னுட்டு கழிவை போடுது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதெல்லாம் வேக்கம் கிளீனர், குப்பையை எழுக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கோம் தெரியுமில்ல, அது மாதிரி அள்ளி டக்கு 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 டக்குன்னு ட்ரக்கு ஓட்டிகிட்டே வருவார் ஒருத்தர், டிராக்டர் மாதிரி, அதில் போடுவோம். போட்டு அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் 100 ஏக்கர் 200 ஏக்கர் குப்பை வச்சுருப்பேன், குப்பை கிடங்கு. அது நாளில் இந்த மாதிரிலாம் கிடையாது, அழகாக மறைச்சி உள்ள வண்டி கொட்டிடுவேன். ஆடு மாட்டு கழிவு, மாட்டு சாணம், ஆட்டு புழுக்க எல்லாத்தையும் கொட்டி 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 வைப்பேன். அதில் இருந்து மீத்தேன்னு ஈத்தேன்னு பயோகேஸ் எடுப்பேன். இந்த பூமி தாயை நோண்டுறான்ல ONGC ENGCலாம் அது மூடிட்டு ஓடலை கொண்டே வருவேன். என் பூமி தாயை தொடாத நீ. நான் வணங்குகிற கும்பிடுகிற சாமியை காப்பாற்ற வந்தவன் அல்ல. நாங்கள் வாழுகிற பூமியை காப்பாற்ற வந்தவர்கள் நாங்கள். உனக்கு கும்பிட கோடி சாமி உண்டு, ஆனால் வாழ்வதற்கு உலகிலே ஒரே ஒரு பூமி தான் உண்டு. அதனால நீ இந்த அப்படி அது வந்து கிரிக்கெட்டுக்கு இங்க ராமருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? ஜெய் ஸ்ரீராம். வாழ்க்கையில் இவங்க மாதிரி ஒரு காமெடி பீஸ் உலகத்தில் என்னையா விலைவாசி ஏறி போச்சு, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என்னையா அந்த பிள்ளைய கற்பழிச்சு விட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என்னையா பெட்ரோல் டீசல் விலையில இப்படி ஏற்றி விட்டீங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இப்படி ஒரு இந்த பாரு முழு பைத்தியம் பிரச்சனை இல்லப்பா. முழு பைத்தியத்தை பார்த்தீங்கன்னா அந்த காதல் படத்தில் தம்பி பரத்திங்க அம்பாட்டுக்கு ஓரமாக இருந்துருவான். ஆனால் அறப்பைத்தியருக்கு வர ஆஃப் மென்டலு கடிச்சு வச்சு விட்டுருவான். எல்லா பயிலுகவங்க கொடுமை. நம்ம சொல்றது அவங்களுக்கு புரிய மாட்டேது. எவ்வளவு செஞ்சிருக்கலாம் அந்த நாட்டில் சொல். நான் உன்கிட்ட கேட்குறேன், உன் மனசார்ந்து சொல்லிட்டு சொல்லு. இத்தனை ஆண்டில் அதிமுக 1.5 கோடி தொண்டர்கள், திமுக 1.5 கோடி தொண்டர்கள் வச்சு என்ன பண்ண? ஒரு ஆண்டுக்கு ஒரு மரம் நட்டிருந்தா கூட 1.5 கோடி தொண்டன் 1.5 கோடி மரம் வந்துருக்குமா இல்லையா? வந்திருக்கமா இல்லையா? 60 ஆண்டுகளா 60 கோடி மரம் நட்டுருக்கலாமா இல்லையா? இந்த பூமி தாயை பச்சை போர்வையால போர்த்திருக்கலாமா இல்லையா? அதை கூட செய்யாம என்னத்துக்கு நீ இது பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது பாருங்க, இதாவது ஒரு உருப்படியா இருக்கா பாருங்க. இப்ப தக்காளி போடுறோம்னு வச்சுக்கிறீங்களேன், 1000 ஏக்கர்ல தக்காளி போடுறோம்னா ஒரு 500 ஏக்கர்ல போடும். நாமக்கல்ல என்ன வரும்? மண் ஆய்வு செய்யறோம். அண்ணே பருத்தி நல்ல கரும்பு வருமாடா, 1000 ஏக்கர் மக்கள்கிட்ட கேடுறா, குத்தகை கேடுறா, லீஸ் கேடுறா, நிலம் அவர் பேரில் தான் இருக்கும். அவருக்கு என்ன உரிய வேலை? ஏக்கர் வந்து 2 லட்சம்ங்க கொடுத்துரும், 1 லட்சம் கொடுத்துரும். 25 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவேன்? நான் செத்துருவேன், இருக்க மாட்டேன். ஆனால் அன்னைக்கு ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து எனக்கு ஒப்பந்தம் போட்டவன் உயிரோடு இருக்க மாட்டேன், இறந்துருவான். அவன் பிள்ளைகிட்ட போய் கேட்பான், இந்த நிலத்தை மறு ஒப்பந்தம் எடுத்துக்கிறவா இல்லை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? இல்லை அரசுக்கிட்டே கொடுக்குறோம் மறு ஒப்பந்தம். அன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்னன்னு கேட்போம். அன்னைக்கு 3 லட்சம், 3 லட்சத்துக்கு கையெழுத்து போட்டு அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நிலத்தை எடுத்து விவசாயம் பண்ணுவோம். அவர் விரும்பினால் இதில் அரசு வேலையாக செய்யலாம், வேலை செய்யலாம். எல்லாருக்கும் ஆணும் பெண்ணு படித்தேன் படிக்காத எல்லாருக்கும் வேலை இருக்குது. அங்கே கரும்பு போட்டேன், கரும்பு விளைய வச்சுட்டேன், வெட்டுறேன். கரும்புலேருந்து ஒரு தொழிற்சாலை கட்டுறேன். இங்கே கரும்புலேருந்து வெல்லம் தயாரிக்கிற தொழிற்சாலை, சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை, வெள்ளை கட்டி வெள்ளை அச்சு தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை. அங்கே இந்த கரும்பை காய்ச்சிற ஆலையில் வச்சு காய்ச்சறதுக்கு படித்தவன் தேவையில்லை. ஆனால் எத்தனை டன் காய்ச்சிருக்கேன், எவ்வளவு வெள்ளத்தை எடுத்திருக்கேன்னு எண்ணி கணக்கு போடுறதுக்கு தேவைப்படுது. இதை சந்தைப்படுத்துறதுக்கு படித்தவன் தேவைப்படுது. இப்போ நாங்கள் பண்ணை போடுறோம், காய்கறி பண்ணை, இயற்கை பண்ணை, எல்லாம் வேளாண் பண்ணை போடுறேன். போட்டோன்னே பாரு, எல்லாமே வந்து இயற்கை வேளாண்மை. ஒரு துளி நஞ்சு கிடையாது, நோ ரசாயன உரம், நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. எங்கள் பெரிய தகப்பன் நம்மால் சொல்லி கொடுத்தது. நஞ்சு கிடையாது. நான் விவசாயம் பண்ணுவேன், நீ ஆர்கானிக் ஃபுட்டு எல்லாம் நேச்சர் ஃபார்மிங், இயற்கை விவசாயம். ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் எங்கேருந்து வரும்? ஆடு மாடு வளர்க்குறது உனக்கு அவமானம் தானே. அப்புறம் இயற்கை விவசாயம் விளைஞ்சு வந்தது அப்படின்னு. நான் விளைய வைக்கிற தக்காளி சாப்பிட்டு பாரு,
ஒரு தடவை நீ பெங்களூர் அங்கிருந்து வர தக்காளியை சாப்பிட்டுப்பாரு. என் தக்காளியை தரையில் விடுறேன்னு தெரிச்சிடும், உன் தக்காளி தரையில் விட குதிச்சிடும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி பிரச்சனை என்ன தெரியுமில்ல, இதையெல்லாம் எவன் கேள்வி பண்ணாலும் நான் கவலைப்படல, சாதிப்பேன். ஆனால் ஒரு பிரச்சனை, என்கிட்ட விதை இல்லை. அது சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்திட்ட வித்துட்டான். நான் விதையிலிருந்து மீண்டு எழணும். புரியுதா? நாட்டு மாடு வளர்க்கணும், என்கிட்ட இல்லை. நான் மறுபடி பிரேசிலிருந்து இறக்குமதி பண்ணோம். இல்லை குஜராத்துக்கு போய் ஓங்கோல் கீரு இந்த மாதிரி மாடுகளை நான் வாங்கிட்டு வந்து பெருக்கணும். என்கிட்ட விதை இல்லை. அதனால விதை பண்ணைன்னு ஒன்று ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சி இப்போ இருந்தே விதையை தேடி சேமிக்குது, பாரம்பரிய விதைகளை தேடுது. மறுபடியும் நான் பெருக்கணும். பல்லாயிரக்கணக்கில் பண்ணையை போட்டு கொண்டு வந்தா என் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு. ஏன்டா மாடு ஆடு மேய்க்கிறது அவமானம்ங்கிற, அரபு நாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கிற, உனக்கே இந்த மனநோய். சொந்த ஊரில் டீ கடை வைடான்னா அது இந்த சாதிக்கார போய் எச்சு கிளாஸ் கழுவுறதா, அந்த பையெல்லாம் எச்சு குடிச்சிட்டு வைக்கிறத கழுவுறதா அப்படின்னு. ஆனால் துபாயில் போய் கக்கூஸ் கழுவுற, உனக்கு நோய் புரிஞ்சிருச்சா? அதனால தான் உன்னுடைய உளவியல் நோயை தகர்ப்பதற்குத்தான் அதெல்லாம் அரசாங்க வேலைடா. படிக்காதவன் செய்யறது வேளாண்மைன்னு எவன்டா சொன்னது? படித்தவன் செய்யணும்டா, படித்தவன் செய்யணும். வேளாண்மை தொழில் அல்ல, நம் வாழ்வியல், நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம்டா, கலாச்சாரம், கல்ச்சர். அதனாலதான் வெள்ளக்காரன் அக்ரிகல்ச்சர்னு வச்சாம்பாரு. பண்பாடு அது தொழில் அல்ல. ஆதியில் நாம் செய்த வேலை ஆடு மாடு வளர்த்தல். முதல்ல வேட்டையாடணும்டா குறிஞ்சியில, கீழே இறங்கணும் முல்லைன்ல. அங்க குறவரா இருந்தோம். குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள், உச்சரிப்பு குன்றி குன்றி குறவப்பைய, குறப்பைய மக்கள் தான் நம்ம எல்லாரும். கீழே வந்தோம். அதுக்கப்புறம் கோன், ஆயர், யாதவ்லாம் கிடையாது, ஆயர்கள். கோன் என்றால் அரசன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்றால், கோன் என்றால் அரசன். ரெண்டாவது தினம் வேட்டையாடி சாப்பிட்டதை ஏன்டா நம்ம வளர்த்து சாப்பிடலான்னு முடிவெடுத்தோம்டா. அங்க வந்துட்டா. அங்கேயே உலகத்துல 1-2 கண்டுபிடிச்சவன் நம்ம தான்டா. ஆடு மாடுகளை எண்றதுக்கு 1-2 கண்டுபிடிச்சிட்டான். நமது பாட்டனார் வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப ஏன என்னன்ப என்று பாடல, என்னன்ப ஏன எழுத்தன்ப எப்படி எழுதுற பாருங்க. அப்ப முதல்ல எண்ணு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எழுத்து வருது. இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குன்னு பாடுறது. முதல்ல எண்ணு வந்துருச்சு ராஜா. என்ன கண்டுபிடிச்சவன் நம்ம தான். அங்கிருந்து கீழே இறங்கி வர்றோம். அப்ப வேட்டையாடினதை வளர்த்து சாப்பிடலான்னு முடிவு பண்றோம். கீழே இறங்கி வர்றோம். நிலம் பள்ளமா இருக்கு, அங்க ஆறு இருக்கு, தண்ணி இருக்கு. தண்ணியை கண்டோன்னு குளிக்கிறோம், நாகரிகம் அடைகிறோம். அதான் நதிக்கரை நாகரிகம்ங்கிறோம். அங்க குளிச்சோன்னா சரி, அப்போ அங்கேயே நிலைச்சு வாழலாம்னு நினைக்கிறோம். அப்ப ஏன்டா நம்ம உணவுக்கு நமக்கான பொருளை விளைய வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப விளைய வைக்கிறதுக்கு உழவுக்கு மாடு தேவைப்படுது. வளர்த்தோம்னா மாடு, காட்டு விலங்கை நாட்டு வீட்டு விலங்கா மாத்திரம். அதை என்ன பண்ற, மாடை அன்பா தழுவி தழுவி திமிழ அப்படி பிடிச்சு 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 அரவணைச்சு நம்மளோட நட்பு பாராட்டுறோம். அன்னைக்கு ஆரம்பிச்சது ஏறு தழுவுதல். இன்னைக்கு ஜல்லிக்கட்டுன்னு விளையாடுறோம்ல, 5000 ஆண்டுகளா இருக்குது. அது கொல்லேற்ற கோணஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆய மகள்னு பாட்டு இருக்கு சங்க இலக்கியத்துல. மாடை அடக்குகிற அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் திருமணம் செய்ய ஒரு மகனும் நினைக்க மாட்டாடா. அதுதான் இந்த பாட்டுக்கு பொருள். எப்படி பாரு. அப்ப நீ என்ன, நீ அன்னைக்கு ஆடு மாடு வளர்த்த மேய்ச்சா, அப்புறம் வேளாண்மை செஞ்ச. இப்ப உனக்கு வெக்கமா இருக்கு, சாப்பிடாதடா, சாப்பிடாத. படிச்சவன் எப்படிங்க வேளாண்மை செய்யறது? சாப்பிடாத ப்ளீஸ், தண்ணீர். தம்பி சாஃப்ட்வேர்ல வேலை செய்யலாம் ராஜா, சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீ எத்தனை ஜியும் வச்சு செல்போன்ல வச்சு பேசலாம் ராஜா. கஞ்சி எங்க ஆத்தாளப்பன் தான் ஊத்தணும், விவசாயி நான் தான் ஊத்தணும். பசி வந்தால் 10 பறந்து விடும் என்கிறார் அறிவு மூதாட்டியவை. மானம், தானம், தவம், குடிப்பிறப்பு, கல்வி, காமம் எல்லாம் பறந்து போயிருங்க. இந்த உயர்ந்த பண்புகள் 10 பறந்து போயிருங்கிறார். என் வாழ்க்கையில் என்னுடைய கனவு பசிங்கிற சொல்ல என் பரம்பரைக்கு இல்லாத ஒழிச்சணும். ஏன் என்ன செய்வாசிமா, நானே விவசாயம் பண்ணுவேன், வேளாண்மை செய்வேன். 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் நெல் போடுவேன், கரும்பு போடுவேன். கரும்புல இருந்து பிரேசில் எத்தனால் பெட்ரோல் எடுக்குது, அந்த நுட்பத்தை படிக்கிட்டு என் பிள்ளைகளை அனுப்பிட்டு இருந்து எத்தனால் பெட்ரோல் எடுப்பேன். கரும்பு சக்கையில் இருந்து தட்டு தயாரிப்பேன். எத்தனை தொழிற்சாலை வருது பாரு, வெள்ளம் காய்ச்சறதுக்கு
வெள்ளை கட்டி சர்க்கரை அதை பேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த தட்டு தயாரிக்கிறதுக்கு, இதுகளெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அங்கங்கே அரை கிலோமீட்டரில் தொழிற்சாலை போட்டுருவேன். நீ வாழ்கிற இடத்துல உனக்கு அரசு வேலை இருக்கு, நீ வீட்டை நகர வேண்டியதில்லை. அப்போ என்ன பண்ணுவேன், சிற்றூர்களின் பொருளாதாரத்தை நகர்த்திறேன் பாரு. உனக்கு என்ன வேணுமோ அங்கேயே கிடைக்கும், நீ நகராது, அங்கேயே இரு. அதான் என் தம்பி என்ன சொன்னார்ல, எங்கள் அப்பா 60 கிலோமீட்டருக்கு மேலே எதுவுமே அங்கே போகக்கூடாதா, அங்கேயே எல்லாம் தேவையானது கிடைக்கணும். நீ ஏ கிரேட் ஆசிரியர் எங்கே பணி செய்கிறாரு சொல்லு, நீ சொல்லு, படிச்சிருக்கீல? நகர்ப்புறத்தில் போடுவாங்க. பி கிரேட் ஆசிரியர் அதற்கு அடுத்த நகரத்தில். சி கிரேட் ஆசிரியர் எங்கே? சிற்றூர்கள். உங்கள் அண்ணன் வந்த பிறகு ஏ கிரேட் ஆசிரியர் சிற்றூருக்கு போயிடுவார். எப்படி? ஒரே கிரேடு தான் இருக்கணும். ஏ கிரேடு, சி கிரேடு, பி கிரேட்லாம் கிடையாது, ஒரே கிரேடு தான், எல்லாம் ஏ கிரேடு தான். அப்ப அந்த பொருளாதார வளர்ச்சி, அதான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. தக்காளி 1000 ஏக்கர்ல போட்டோன்னா தக்காளி உணவு தேவைக்கு, எங்க தாய்மார்கள் என் தங்கச்சி அக்காவுக்கு சமைக்க. பிற மாநிலத்து தக்காளி தேவைப்படுதா? ஏற்றுமதி. எங்க தேவைப்படுதா? இல்லை. தக்காளி ஊறுகாய், அங்கே எங்கள் படித்த பிள்ளைகள் படிக்காத எல்லாருக்கும் வேலை. ஊறுகாய் தயாரித்து போத்தல் அடைக்க வேண்டியது, எக்ஸ்போர்ட். தமிழ்நாடு தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்கு, ஜாம், பழக்கூழ். அதிகமாக மாம்பழம் இருக்குது, அதிகமாக பனைமரம் இருக்குது. பனைமரமாக தொழிற்சாலை போடுறான். பனைமரம் ஏறுறது அவன் பேராசிரியர், பயிற்சி கூட எல்லா பிள்ளைக்கும். ஏறி இறக்கு, அதுக்கு விசை இருக்குது, சரசரன்னு ஏறி இறக்கு. 17 கொண்டா கருப்பட்டி காய்ச்சி. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா அமெரிக்காவில். ஏற்றுமதி செய்டா. காய்ச்சறத வீடியோ எடுப்பேன், காணொலி ஆல்பம், அப்படி அச்சு ஆல்பம் எடுத்துக்கிட்டு என் பிள்ளைய போய் மார்க்கெட்டிங் அவன் போவான். MBA படிச்சுடலாம், படித்தவனை அனுப்பிவிடுவேன். அவன் போய் சார் திஸ் அவர் ஃபார்மிங் அப்படின்னு போய் பேசிட்டு இருப்பான். அவன் காட்டுவான், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கையா பாரு, எப்படி தயாரிக்கிறேன் பாரு கருப்பட்டி. சந்தை மார்க்கெட் பண்ணிட்டு வந்துடுவான். அப்புறம் நாட்டு சக்கரை, பனையிலிருந்தே மட்டை, கயிறு கட்டில் 40,000 ரூபாய்க்கு விற்கிதுரா அமெரிக்காவிலே. கைத்து கட்டில்ரா, கைத்து கட்டில். பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாது. பிச்சைக்கார பயிலுக்கு சாராயத்தை ஊற்றி சாடிச்சிருக்கேன் நம்மளை. நான் சொல்கிறது உனக்கு வேடிக்கை இருக்குல்ல? உனக்கு எல்லாருக்கும் நாட்டுக்கோழி சாப்பிடணும் ஆசையாக இருக்குல்ல? நாட்டுக்கோழி ஏன் வளர்க்கலை? பிரச்சனை அதுதான். உனக்கு மன நோய் வந்துடுச்சு. அந்த பேயை விரட்டுறதுக்கு தான் உங்கள் அண்ணன் வேப்பிலையோட சுற்றி திரிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாம் கவர்மெண்ட்ரா, கவர்மெண்ட் வேலை என்னன்னா ஓகே ஓகே அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொன்றும் இப்போ தென்னை மரம் அதிகமாக இருக்கா? இப்போ பனை மரத்துலேருந்து பாரு, பாய் பின்னுதல், கொட்டாம் பின்னுதல். இப்போ தென்னை மரம் அதிகமாக இருக்கா? தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை. அப்போ தேங்காய் மட்டையிலிருந்து நார் பின்னுற தொழிற்சாலை. நீ எல்லாம் ஈக்கி தயாரிக்கிற, விளக்கு மரம் தயாரிக்கிற தொழிற்சாலை. எல்லாம் படித்தோம்லாம் அக்கால கிழிச்சு 10-50 குச்சியை வச்சு கட்டி போட வேண்டியதானே? நீ இப்போ உங்கள் வீட்டில் கக்கு சதை வச்சு கழுவுற, வீடுறதுக்கு பிறகுற சீன பிளாஸ்டிக் குச்சி, ஏன் அதை வச்சு தான் துடைப்பியா? நான் கொடுத்த துடைக்க மாட்டேன். அந்த விளக்க மாற்ற கொண்டே ஒரு நாள் வெளுப்பேன் நான். நீ பார்த்தேரு. நீனு பொருளாதாரம் எங்கே இருக்கு பாரு. அங்கே தென்னை மரம் அடர்த்தியாக இருக்க, பொள்ளாச்சியில் இருக்க, போடுறா இண்டஸ்ட்ரியை. திருச்செந்தூரில் பனை மரம் அதிகம், போடுறா தொழிற்சாலையை. இறக்கடா பதினீரை, இறக்கடா கல்ல. என்ன பண்ண, பனை மரங்கணமெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கேன். நான் வந்தால் விற்க முடியாது, கட்டும் சட்டம் போட்டுருவேன். நானே பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் போட்டு மக்கள் இயக்கமாக மாற்றி பனைமரம் நடுவது, மரங்களை நடுவது, வளர்ப்பதை அரசு பணியாக்கிடுவேன். இந்த துப்புரவு பணியாளர்கள், சாலை பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர் மாதிரி என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துருவேன். அவன் பாட்டு நட்டு தண்ணி ஒன்றும் இல்லை, மரக்கண்ணை நடு வளர்தான். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். இருக்கிற பனையை பயன்படுத்தி கட்டி செத்துருவேன். அடுத்த தலைமுறை என் பிள்ளைய வர்றாங்கல்ல, அவன் படைச்சிக்கிறான். பெரியப்பா அப்படி பண்ணிட்டாரா, டே நம்ம மாமா அப்படி பண்ணிட்டாரா, ஆடுறா அப்படின்னு அடிச்சிடும். போடுறோம் தொழிற்சாலை, போடுறான், இங்கே போடுறான், காய்ச்சிறான். அப்போ என்ன பண்ணுறது? நோ டாஸ்மார்க், க்ளோஸ் இட். நெக்ஸ்ட்டு பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, திறந்துருவேன் கடையை. அங்கே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சிற்றூர் தாண்டி போய் உழைக்கிற களைப்பாக இருக்குது, குடிக்கணும். தேசிய மதுபானம் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குடா. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, இவன்னா ஷாம்பன் இருக்குது, அவன்னா ஜின் இருக்குது, அவன்னா இது ஒயின் இருக்குது. ஆனால் நம்ம தமிழர் தேசிய மதுபானம் இருக்குடா. தேசிய மதுபானம், தேசிய மதுபானம் எது? இதுதான். கல் ஒழிச்சிட்டு அது மூலிகை சாறுன்னு போட்டுறோம்டா. பனம்பால், தென்னம்பால், இவ்வளோண்டு அருகம்புல்லு, அருகம்புல்லு சாறு ஹெல்த் ஃபார் ஹெல்த். இங்க வாடா, இந்த புல்லே உனக்கு ஹெல்த்னா இது எவ்வளவு பெரிய புல்லுடா.
உலகத்தில் எந்த மதுவும் போதும்னு சொன்னது கிடையாது தம்பி. சாராயணம் போட்ட மட்டை அப்படி அப்படி அந்த அளவுக்கு போவான். ஆனா கல்லு மட்டும் போதும்ன்றா. 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. கல்லு குடிச்சு செத்தவன் கிடையாது, சொத்தம் மட்டும் வித்தவன் கிடையாது. கல்லு உணவின் ஒரு பகுதி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. எங்க ஐயா நல்லுசாமி பேசி பேசி தோர்வடைஞ்சிட்டாரு. சவால் விடுறாரு. அதிகமான அவையும் கல்லுன்னு இருக்கா. சங்க இலக்கியத்திலே கல் இருக்குது. நாங்க எங்களுக்கு விருந்தே கல்லு தான். எங்க ஐயா கவி பேரரசு இப்ப பாடியிருக்காரு, தமிழ்நாட்டு படையில பாடுறாரு. படிச்சு பாரு, அவரு பேசியிருக்காரு காணொலி வருது. அது தட்டி பாருறது இல்ல. என்னுடைய உணவிடாது, உணவின் ஒரு பகுதி. சீமா அப்படி போயிட்டு மாட்டுக்கு தின்னுன்றேன், அப்புறம் கல்லு தின்றேன் அப்படின்னு. டேய் நல்லா கல்லூரிக்கே கல் குடிச்சிட்டு போடவே கல்லூரி வாசல்ல கல் கடை இருந்தது. எங்களுக்குள்ள போட்டி நடக்கும். என்ன தெரியுமில்ல, கபடி விளையாட போவோம். இப்போ உங்கள் ஊரில் நாங்கள் படிக்கிறோம்ல, மச்சான் டே விளையாடு எங்கள் ஊருக்கு விளையாண்டு விடுறா அப்படின்னு வந்தா என்ன தருவேன்? டே என்ன கேட்டாலும் தரேன்டா. அப்போ ஒன்று செய்ய, பரோட்டா கறி 2 லிட்டர் கல். ஓகேடா ஓகே டே வாங்கடா வாடா. அப்புறம் டே ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது, கமல் படம் ரிலீஸ் ஆகுது, கூட்டி போடா வாடா வாடா போய் விளையாண்டு பரிசு கொடுப்போம், பரிசு வென்று கொடுப்போம். அப்போ முதல் பரிசு 20 ரூபா தான். இன்னைக்கு மாதிரி லட்சம்லாம் கிடையாது. 20 ரூபாய்க்கு வந்து முதல் பரிசு வாங்கணும். மச்சான் விடாதடா டே இப்படி டே நிறைய வேற அவன்கிட்ட சொல்லிட்டோம்டா, பொரோட்டா கட்டலாம் ஆர்டர் பண்ணிட்டோம்டா, அடிச்சிருக்கடா, அடிச்சு வென்றுவோம். வென்றுட்டு போய் என்ன பொரோட்டா கறியை வாங்கி வச்சுட்டு கல்ல அடிச்சுட்டு கெத்தா தெரியுறதா. அப்புறம் கைலி தானே அப்படி முட்டிக்கு மாதிரி மடிச்சு கட்டிக்கிட்டு என்னடா மச்சான் ஏப்பா நாளைக்கு நம்ம ஊரில் கபடிப்பா வந்துருங்கப்பா, வந்துருங்கப்பா, வந்து விளையாடுங்கப்பா. சரி சரி போங்க போங்க வாரம். என்ன முதல் பரிசு எம்பிட்டு முதல் பரிசு 50 ரூபான்னு அவசியம் வந்துடுறோம் போங்க. அப்படி வாழ்ந்தவங்க நாங்கள். கல்லை திறக்கிறோம், கல்லுலே கருப்பட்டி காய்ச்சிரும். கல்லில் காய்ச்சிற கருப்பட்டி விலை அதிகம். ஏன்னா பதநீரில் சுண்ணாம்பு தேய்க்கிறதுனால கலப்படம்ங்கிறான் பாரு. சுண்ணாம்பையே கலப்படம்ங்கிறான். அப்போ கல்லில் இது 350 ரூபான்னா அது 500 ரூபா அந்த கருப்பட்டி. நான் சொல்கிறது உனக்கு வேடிக்கை இருக்குல்ல, நான் சாதிச்சு காட்டுவேன். அப்போ நீ நினைப்ப அண்ணன் சொன்னதை செஞ்சுட்டான்டா டே. நீ எங்கேயும் போதரா வேலைக்கு, எங்கேயும் போத. நீ நாமக்கல்ல இரு, நான் வேலை தரேன். நீ இங்கே இரு தரேன் உனக்கு. என்ன கரும்பு நீ வெட்டு சர சரன்னு எல்லாம் மிஷினு. சீனாலாம் எப்படி தெரியுமா வெட்டுறான், நெல் எப்படியா இருக்கிறான் தெரியுமாடா, இங்கே இப்படி வச்சுக்கிறான் ஒரு இது மாதிரி சர 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 சரன்னு ஒரு கோடு மாதிரி எழுதுருவா, அப்படியே படுத்துருது. என்ன நம்ம ஆளு என்ன பண்ணுறான் தெரியுமில்ல, இந்த மக்காச்சோளத்தை எப்படி எடுக்கிறான் தெரியுமில்ல, சைக்கிளை சுற்றி விட்டு அதில் கிருன்னு ஊற்றி விடுது. அவன் வேற நுட்பம் வச்சுருக்கான் இந்த சோளத்தை உடைக்கிறதுலாம். அவ்வளவன் எடுத்து வச்சிருக்கேன் நான். இந்த 2026 தேர்தலில் நான் பரவாயில்ல போட்டு காட்டுவேன் டிஜிட்டல் ஸ்க்ரீனில். இந்த பாருங்க அமெரிக்கா எப்படி ஆடு மேய்க்குது பாருங்க, இந்த பாருங்க ஆஸ்திரேலியா எப்படி மேய்க்குது பார்த்தீங்களா, இப்படி தான் நான் மேய்க்க போகிறேன் பார்த்தீங்களா. இப்போ காட்டினா நீ என்ன நக்கல் இவங்களுக்கு. தம்பி என்னை பார்த்தா பைத்தியம் நினைக்காத தம்பி, பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்தவன் தம்பி நான். சாதாரணமாக டோன்ட் அண்டர் எஸ்டிமேட்டு. அப்படி ரொம்ப தப்பாக நினச்சிடாத. சின்ன பயிலுங்க ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னு. தம்பி பிரபாகரம் பிள்ளடா, நான் சாதி தான்டா சாப்பிட்டால் விளையாட்ட வச்சு அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஆள் தற்சார்பை எங்கள் ஆள்கிட்ட கற்றுக்குங்கடா. டே எங்களுக்கும் சிங்களனுக்கும் சண்டை 35 வருஷம். அவர் 2,50,000 வீரன், நாங்கள் 20,000 வீரன் தான். எங்களை தொட முடியலவன். ஏன்னா அவன் கூலிக்கு சண்டை போட்டவன், நாங்கள் கொள்கைக்கு சண்டை போட்டவன். அவன் சம்பளத்துக்கு வேலை செஞ்சவன், நாங்கள் சத்தியத்துக்கு போராடினவங்க. அது வலிமை அதிகமே இல்லை, வலிமை அதிகம் இல்லை. எல்லா நாட்டிலையும் கடை வாங்கி கழுத்து போட்டுக்கண்டா சிங்களன். என் தலைவன் ₹1 உலக நாடுகள் ஏதாவது நாட்டில் கையெழுத்து போட்டு கடை வாங்கினான்னு சொல்கிறா பாப்போம். எங்கள் பாட்டி வடை சுட்டு விற்று கொடுத்தாடா காசு, அதில் படை கட்டி போராடிய புரட்சியாளன்டா என் தலைவன். நீ என்ன நினச்சிருக்க? அவன் பையன் நான் விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் அதை பற்றி கவலை இல்லை. விவேகானந்தர் எனக்கு சொல்லியிருக்காரு, உன்னை புகழும்போது காதை பொத்திக்கடா சீமான், யாராவது இகழும்போது திட்டினா வாயை பொத்திக்கடா சீமான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சார் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருப்பா அதெல்லாம் அப்படின்னா, நான் எந்த காதிலுமே வாங்குறது இல்லையே. அது வாங்கினா தானே விடுறதுக்கு. அதனால கனவு என்பது இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றையும் பாருங்கள். தென்னை மரத்துலேருந்து தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலாம், தேங்காய் மிட்டாய் தயாரிக்கலாம், எவ்வளவு வேலை இருக்குது பாருங்க. அப்போ அங்கங்கே 1/2 கிலோமீட்டர் தொழிற்சாலைன்னா பெரிய கட்டடம் கட்டி பில்டு பண்ணி சீட்டு கடன்னு போட்டு சீட்டு
சீட்டு தான். இந்த என் தம்பி இன்னைக்கு ஜிம்மு திறந்து வச்சேன், அவன் சீட்டு தான் போட்டிருக்கான். என் பேர்லேயே ஒரு ஜிம்மு திறந்து வச்சிருக்கான். என்ன நான் வந்தோன்னே ஊருக்கு ஊர் திறக்க போறேன் பிள்ளைகளுக்கு விளையாட. அவனுக்கு இங்கே பாரு நான் எப்படி பண்ணுவேன் தெரியுமில. மாடு நானே வளர்ப்பேன், பாலை பீச்சுவேன். என் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு லிட்டர் கணக்காக பாலை கொடுத்துருவேன். குடிச்சிட்டு தான் உள்ளே போகணும். ஒரு பிள்ளைக்கு 2 நாட்டுக்கோழி முட்டை கொடுத்துருவேன். ஏன்னா லட்சக்கணக்காக நான் வளர்ப்பேனே நாட்டுக்கோழி. ஏன்னா பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். அவர்கள் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டின் பிள்ளைகள், நாட்டின் செல்வங்கள். நான் படிக்க வைப்பேன் என் பிள்ளைய. அவனை என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல, அவனை விடுவேன், அப்படியே சுதந்திரமாக விடுவேன். அரும்பு மொட்டு மலர்னு 3 வகுப்பு வச்சுருப்பேன். என் பையன்லாம் மாவீரெல்லாம் வீட்டு பாடம் செய்யும்போது எனக்கு வர்ற கோவம் இருக்குது பாருங்க. அவன் பள்ளிக்கூடம் போகிறதுனா அவ்வளோ அழுகிறாங்க. அவங்க அம்மா சீருடை எடுத்து வச்சுட்டு இப்படி போச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு மடிச்சு அலமாரியில் வச்சு பூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க டீச்சர்லாம் வந்து நோ வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற பாவமாக இருக்கு. அதுக்காகவே நான் அவனை வந்து பள்ளிக்கூடம் போகிறதுன்னு அந்த நேரத்தில் எங்கே போயிடுறது, கதறுவான். பிள்ளைகள் வந்து கல்வி வந்து சுமையாக இருக்கக்கூடாதுங்க, சுகமாக இருக்கணுங்க. நோ ஹோம்ஒர்க்கு. ஹோம்ஒர்க் கொடுத்தா கொண்டு விட்டேன் டீச்சரை. நோ ஹோம்ஒர்க்கு. அங்கே படித்தா போதுமே, அப்படியா அங்கே படித்தா போதுமையா. இவன் படிக்க வேணாம்டே. படிக்கணும்டா, படிப்பா படிக்கணும். கல்வியை வித்துப்பிட்டு இவங்க வந்து படிக்க சொல்ற, பிச்சை எடுத்தாவது படிச்சிட அப்படின்னு. என்னப்பா இப்படி ஆயிட்டீங்க? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. என் பிள்ளைய பாரா, சனி ஞாயிறு விடுமுறை விட்டனா அழுவாண்டா. ஐயோ ஏன் பள்ளிக்கூடத்தை 3 நாள் ஐயா பள்ளிக்கூடம் திறக்க சொல்ல அப்படின்னு. பசுஞ்சோலை பள்ளிகளை உருவாக்குவேன், விளையாட்டு திடலை உருவாக்குவேன். என் பிள்ளைகளுக்கு மாதிரி பள்ளி தருமபுரியில் இருக்குது, நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். பிள்ளைகளுக்கு பாருங்க, விளையாட்டு முறையிலேயே கல்வி. அவனுக்கு எல்லாமே பாடம், துணை பாடம், தமிழ், அறிவியல், புவியியல் எல்லாம் படிச்சுக்கிடுவான். என் பிள்ளை படிச்சுக்கிடுவான். அவனை 3 ஆண்டுகள் கவனிப்பேன். அரும்பு மொட்டு மலரில் அப்படி கவனிப்பேன். அவனுக்கு எதில் சிறப்பு கவனம் இருக்குன்னு பார்ப்பேன். விளையாட்டு தான் அவனுக்கு சிறப்பு கல்வி. நல்லா டான்ஸ் ஆடுறான். நானே போடுறா, நம்மள 4000 மைக்கேல் ஜாக்சனை உருவாக்கடா போடுறா. அப்புறம் இசை எதப்போ பார்த்தாலும் இந்த கீபோர்டு தொடுறா போடுறா. நம்மள 10,000 ரகுமான உருவாக்கடா போடுறா. எல்லாம் அது சிறப்பு பாடம். மற்ற பாடங்கள்லாம் இருக்கும், படிப்பான். அறிவியல் போடுறா, நம்மள பல ஆயிரம் அப்துல் கலாம் வரட்டும். மருத்துவம் படி, பொறியியல் படி. மற்றதெல்லாம் தோத்து போயிடுறான், பரவாயில்ல. அவனுக்கு விளையாட்டுல ஆர்வம் இருக்கு, ஓடுறான், நல்லா ஓடுறா. இத்தனை கோடி 130 கோடி மக்கள்ல ஒரு உசேன் போல்ட்டை தயார் செய்ய முடியல. இந்த கிரிக்கெட்டை வச்சுக்கிட்டு அழு. கிரிக்கெட்டை கைவிட்ட நாடுகள் எல்லாம் உலகத்தில் ஒலிம்பிக், ஆசிய போட்டிகளில் பதக்கங்களை குவிக்குது. இது வெங்கல பதக்கத்துக்கே மல்லாந்த சூப்பர் வெங்கல பதக்கம். வெங்காயம். அப்ப தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம சொல்றது படிக்கக்கூடாதுன்னு இல்லை, தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுதான் விவேகானந்தர் வலியுறுத்துறார். வீரத்துறவி என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்து இருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்விங்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, தெளிவா சொல்றார். உலகத்தில் சாதித்த எல்லோரும் ஒரே துறையில் கவனம் செலுத்தினவன் தான். ஒரே துறை, அதிலேயே தன் முழு ஆற்றலையும் செயல்படுத்தணும் தான் வென்றிருக்கான். படிக்கணும், கற்கணும், ஆனால் கல்வி சுகமா இருக்கணும். அரசு பள்ளியில் என் பிள்ளைகளுக்கு புத்தகத்தெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. உன் பேர் என்னப்பா? செந்தில் வேலனா? செந்தில் வேலன்னு எழுதியிருக்கும். செல்ஃப் சுவரெல்லாம் செல்ஃப் வச்சுருவேன். பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து திறந்துட்டு படிச்சுக்க வேண்டியதான். ஒரு வேளை பிள்ளை தொலைச்சிட்டானா இங்கே ஒரு சாவி இருக்கும் பள்ளிக்கூடத்தில், தெரிஞ்சங்க படிச்சுட்டு பூட்டி வச்சுட்டு போயிட வேண்டியதான். சாப்பாடு என்னதான் வேளாண்மை இருக்கேன், என்கிட்ட அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, வெங்காயம் இருக்கு, கீரை இருக்கு. கீரையில் எல்லா கீரையும் நான் வளர்ப்பேன். இந்த சேலத்தில் எங்கள் அம்மா அல்லின்னு ஒரு அம்மா எத்தனை வகை கீரை வளர்த்தாங்க. எனக்கு மஞ்சள் கிழங்கு, இன்னும் என் தோட்டத்தில் மல்லி, நாங்கள் வீட்டு சட்டியாக வாங்கி வச்சு வளர்ப்பேன். அதில் தான் கீரை பறிச்சுக்கிருவேன், தக்காளி பறிச்சுக்கிருவேன், கத்திரிக்காய் போட்டுக்கிருவேன். பத்தாவதுக்கு எங்கள் அம்மா கிராமத்துலேருந்து அனுப்பிவிடுவாங்க. வேளாண்மை செய்கிறதுனா உனக்கு அவ்வளோ நக்கலாக இருக்குது.
பொருளாதாரம் அங்கதான் இருக்கிற ஐயா. உன்னைய வெளியேற்றிட்டு கார்பரேட் முதலாளி உள்ள வர துடிக்கிறான். நீ என்னத்தை நீ பிடிக்க போற? நீ உனக்கு என்னத்தை புரியுது? நீ இப்படியே திரி. ஒரு நாள் நான் வந்துடுவேன். வந்துட்டு நான் வேளாண்மை நானே செய்வேன் பாரு. நானே செய்வேன். நீ வந்தாவா வரலைன்னா போ. நானே உழுவேன், நானே மண்வெட்டி எடுத்து வெட்டுவேன், நானே விதைப்பேன். பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் வேளாண்மை செஞ்சு இது தமிழ்நாடா இல்லை உலகத்தில் சுவிட்சர்லாந்தா ஆஸ்திரேலியாவா எந்த நாடுன்னு தெரியாத அளவுக்கு திணறடிக்கிறனால என்பார். பார்க்குற இடமெல்லாம் பச்சையாக்கிட்டுறேன். வந்தவன நீர்வள பெருக்கம், நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி தான் என்னுடைய திட்டம். நீர்னா நீரின்றி அமையாத உலகு, எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வள்ளுவ பெருமகனார். விசிம்பின் துளி விழின் அல்லால் மற்றாங்கே பசும்பின் தலை காணுதல் அரிதுங்கிறார். பசும்புல்லுகளை பசும்பின் பசும்புல் தலை காண்பது அரிதுங்கிறார் வள்ளுவ பெருமகனார். மழை துளி ஒன்று பூமியில விழலைன்னா ஒரு புல்லும் கிடையாது, பூண்டும் கிடையாது. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று படுறார். அப்ப நீரை பெருக்கிடுவேன். இருக்கிற நீர்த்தேக்கங்கள் எல்லாம் உயிர்ப்பிச்சிருவேன். புதுசு புதுசா நீர்த்தேக்கங்களை உருவாக்கிக்கிடுவேன். இந்த பரதேசி புயல்கிட்ட போய் கையேந்திட்டு காவிரியில் தண்ணி விடு தண்ணி, அவன் என்கிட்ட கேட்பான், கொஞ்சம் காவிரியை திறந்து விடு, இங்கிட்டு விடு அப்படின்னு. எங்கெங்கே இருந்து அவனுக்கு ஓடுதுடா தண்ணீர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவேன், போடுவேன். அங்கங்கே சப்டேமை போட்டு திருப்பிடுவேன். பாண்டியார் பொன்னம்பலால் போடுவேன் அணையை. அங்கேருந்து போட்டு மேட்டூரில் பெரிய தூம்பு, பெரிய ராட்சச குழாய் இருக்கிறது கொண்டாந்து மேட்டூரில் ஊற்றிடுவேன். வேடிக்கை இருக்குல்ல உனக்கு? நான் சொல்லும்போது சிரிப்பா இருக்கு. செய்கிறனா இல்லைன்னு மட்டும் பாரு. நீ ஒன்றும் செய்யாத, இந்த பயலுக்கு ஒரு ஓட்டை போட்டு விடு, இந்த விவசாய பயலுக்கு. தம்பி, நாடு மக்களும் நல்லா இருக்குன்னா என்னைய நாடு, என்னைய தேடு, எனக்கு ஒரு ஓட்டை போடு, தயவு செய்து போடு. அதுதானே. வேறு வழி என்ன இருக்கு? வழி என்ன இருக்கு? என்னதான் நாங்கள் செய்யறது? சீமான் ஒரு ஓட்டை போடு. சும்மா புலம்பிட்டு தெரியாத. சீமான் நல்லா தான் பேசுறாப்புல, நல்லா தான் பேசுறாப்புல. வரணும் வரணும், வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் வரணும்ல. எப்பா நீ போடுப்பா, நான் வருவேன்ப்பா, நீ போடு. போடு போடு. 31 லட்சம் பேர் எனக்கு ₹1 காசு வாங்க மான தமிழ் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓடுவாங்க. அது 31 61 ஆக்கி 1 கோடியை 1 ஆக்கி 1,20,00,000 ஆக்குறது எனக்கு என்ன எம்மாத்திரம்? 3வது இடத்துல இருக்கிற நான் முதல் இடத்துக்கு ஓடி வந்துட மாட்டானா? வருவேன் வருவேன் வருவேன். எல்லா இளைஞர்களும் அவன் பின்னாடி தாங்க போறாங்க அப்படின்னா, என் பின்னாடி தான் என் தம்பி தங்கச்சி வருவாங்க, உன் பின்னாடி வருவாங்க. அரசியல் அவனுக்கானது. ஒருத்தர் வந்து என்னங்க அவர் வாட்டுக்கு பல்லரு பறையரு நாடாரு கோணாரு செட்டியாரு கவுண்டரு முதலியாருன்னு இப்போ சாதியை பேசிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. என்னப்பா ஒருத்தனுமே ஒன்றும் சத்தம் பட மாட்டேன். பாடா என்னப்பா அவமான். ஏய், அவமானப்படுத்துறதுக்கு பேசுறவன் அக்கறையில் பேசுறவன் தெரியாமடா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு யாரு? ஒரு திருநெல்வேலியில ஒரு பாமர தகப்பேன் எங்க மேல இருக்க அக்கறையில் பேச்சுக்காப்படாதா கிறுக்கப்பட. எங்களை அசிங்கப்படுத்த பேசுற பேச்சாடாது. எங்க மேல இருக்க அக்கறையில் பேசுறான்டா அவன், என் பிள்ளடாவன். அதுதான் ஒரு நாள் உனக்கு புரியும் நான் பேசுறது எதுக்குன்ட்டு. நான் உண்மையிலேயே உனக்கு அழுகிறேன். நான் ஒப்பாரிக்கல, ஒப்பு கழுகிறவன் இல்லை. இந்த ஸ்டாலின் இதெல்லாம் ஒப்பு கழுகிறது. நான் உளமாற அழுவேன். அப்பா இறந்து போனால் அம்மா எப்படி அழுவாளோ அப்படி அழுவேன். வீதியில் அப்படி இறங்கினவன ஒப்பு வச்சு அழுதுட்டு அப்படியே இது பண்ணிட்டு அப்புறம் முக்க தொடச்சிட்டு அப்புறம் எப்போ வந்தா சின்னத்தா அப்படி அழுகிறாருல. நான் உளமாற அழுவேன். அதனால எவ்வளவோ சாதிக்கு இருக்கு நம்மளால. நம்ம வைக்கிற தொழிற்சாலையில் பாரு, நீர் வளம் கிடையாது, நிலவளம் கிடையாது, கழிவு கிடையாது, எல்லாம் செய்ய முடியாது. சிறு குறு தொழில்களை வளர்த்தெடுக்கணும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து இந்த சிறு குறு தொழில்கள் நலிஞ்சு போச்சு. அது காட்டன் இண்டஸ்ட்ரி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அவன் என்னென்ன 5000 பேர் வேலை செய்கிறதா இண்டஸ்ட்ரின்னு நினச்சிருக்கான். 50 பேர் 100 பேர் 500 பேர் வேலை செய்யலாம் தொழிற்சாலைன்னு கருதுறது இல்லை. அவன் தான் சிற்றூர்களில் வாழுகிற மக்களுக்கு, சிறு நகரங்களில் வாழுகிற மக்களுக்கு வேலை கொடுக்குறவன். அந்த தொழிற்சாலை இருக்கணும். அது காரணம் சொத்து வரி, அதுக்கப்புறம் மின்கட்டண உயர்வு, காட்டன் விலை உயர்வு, இதெல்லாம் வரும்போது அவன் மூடிடுறான். பத்தாக்குறைக்கு ஜிஎஸ்டி, சிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரி. ஆனால் சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. இவங்கெல்லாம் உலகத்தில் நீங்கள் எதை பார்த்தீங்களா? ஒரு மாடு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் கறக்கணும்னா
மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், புல் போடணும், வைக்கல் போடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பால் கறக்கணும். இதில் எதையுமே போடாமல் பாலை மட்டும் கறந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக செத்து போகும் மாடு. இப்போ அப்படிதான் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை. வரி 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 வரின்னு ஓரமாக உட்காந்து சொரி சொரின்ட்டு போகணும். நம்ம உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டுறா பைத்துக்கரப்பில். அது என்னென்ன வேலை செய்கிறேன்னு நீ பாரு. வந்தோடனே ஐயோ இந்த ஆள் காலையில் என்ன குண்டை போடுவார் தெரியலையே, ராத்திரிக்கு என்ன யோசிச்சு வைப்பார் தெரியலையே, என்னென்னத்தையோ பண்ணிருப்பேன். திணறிடுவாங்க. ஐயோ இவனை சமாளிக்க முடியல. பாப்பா இப்பவே சமாளிக்க முடியல. என்னென்னத்தையோ பேசுறாப்புல. நீ பார்த்துக்க. தினந்தோறும் பத்திரிகையாளர்கள் என்னை சந்திச்சு பேசுறா கேட்குறாங்களையே. தினந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன். தினந்தோறும் என்னை சுற்றி வந்து கேட்குறாங்க. ஏன்னா சலிக்காமல் பதில் சொல்லுவேன். ஏன்டா எனக்கிட்ட தானே கருத்து இருக்குது, கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, பேசுறதுக்கு செய்தி இருக்குது, அதனால நான் பேசுகிறேன். அதனால நம்ம முன்னெடுக்கிறதுல மக்களின் வாழ்விடங்களே தொழிற்சாலை வந்துடும். அப்போ வரும்போது அங்கங்கே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி கொண்டே போகும்போது இப்போ நீர், வயிறுனா என்ன? வயிறுக்கு என்ன பண்ணணும்? உணவளிக்கணும். உணவுக்கு என்ன செய்யணும்? வேளாண்மை செய்யணும். வேளாண்மை நான் செஞ்சிருவேன், அரசு பணியாக்கிட்டேன்னா. அதுக்கப்புறம் உயிரை காக்கிற மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு நானே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கும் கல்வியை நானே கொடுத்துட்றேன், சிறப்பாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பயன், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. நான் இண்டஸ்ட்ரி தான் போடுவேன்றேன். ஆனால் இவங்கள மாதிரி கிடையாது. உலகத்தில் கற்றறிந்த நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. என் தம்பி தங்கைகள், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள். அலைபேசி தயாரிக்கிறான். அலைபேசி இல்லாமல் நம்ம வாழ முடியுமே? நீங்கள் குளிரூட்டி இல்லாமல் வாழ முடியும், கார் இல்லாமல் வாழ முடியும், மோட்டர் பைக் இல்லாமல் வாழ முடியும், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ முடியும், டிவி இல்லாமல் வாழ முடியும், சிகரெட் இல்லாமல் வாழ முடியும், புகையில இல்லாமல் வாழ முடியும், மது இல்லாமல் வாழ முடியும். ஆனால் இது எல்லாம் தயாரிக்கிறவன், விற்பவன் கோடீஸ்வரன். உலக லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கான். ஆனால் உணவு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் உணவை உற்பத்தி செய்கிற விவசாயி கடங்காரனா இருக்கான், தற்கொலை பண்ணி சாகுறான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. நீ பாரு, வேளாண் குடிமக்களை தெய்வங்களாக போற்றுகிற காலத்தை நான் உருவாக்கல. நீ பார்த்துக்கிட்டே இரு. சும்மாவே எங்க பாட்டனார் பாடி வச்சுட்டு போனாரு. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உலர்ந்து முளவேதலை. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழுவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்பார். உழவின் பெருமையை பாடி தீத்துட்டான். அவன் இல்லைன்னா ஒன்றும் கிடையாதுரா அப்படின்ட்டான். உலகமே அவனை சுத்தாண்டா இயங்க போகுது அப்படின்னு. நீ உருவாக்கலைன்னா பார்த்து ஒரு நாள் வேளாண் குடிமக்களை கொண்டாடுகிற காலத்தை நான் உருவாக்கலைன்னா பாரு. அது எவ்வளவோ சாதிக்க முடியும் நம்மளால. நான் சும்மா ஒரு முன்னோட்டம் தான், ட்ரெய்லர் தான். ஒரு ட்ரெய்லர், தம்பி விஜய் படம் லியோ ட்ரெய்லர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்கேன். அரண்டு போய் திடுறாங்க. வேற கட்சி ஆரம்பிப்பான் போல இருக்கு. இது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அந்த பாட்டை வெளியிட விட மாட்டேறாங்க, தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த காட்சி போடாதேன்றாங்க, அதை போடாதன்றாங்க, அப்படி பாடிட்டாருன்றாங்க, இப்படி பேசிட்டாருன்றாங்க. விடப்பா, படம் தானே. பயம். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமில்ல, அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். என்னை பார்த்தாலே பல பேருக்கு அருவருப்பா இருக்கும், கோவமா வரும், எரிச்சலா இருக்கும். என்னை பார்த்தாலே, என் பேச்சை கேட்கும்போது கோவமா வரும், எரிச்சலா வரும். நான் கேட்பேன், என்னை பார்த்தா பிடிக்கல இல்லை உனக்கு, அருவருப்பா இருக்கு, கோவமா வருது இல்லை, நான் பேசுறது கேட்கும்போது உனக்கு எரிச்சலா கோவமா வருது இல்லை, அதுக்கு தாண்டா நான் பேசுறேன், அதுக்காக தான் பேசுறேன். கோவமா வருதாடா, அதுக்கு தாண்டா பேசுறேன், அதுக்கு தான் பேசுறேன். அதனால பட்டுப்பூச்சி வளர்க்கிறது, நாட்டுக்கோழி வளர்க்கிறது, ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், அதில் எல்லாம் எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்குங்கிறது நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது.
நாடு வறுமையை சந்திக்காது. 100 நாள் வேலை திட்டம்லாம் அரசு கொடுத்துருக்கு. இருக்கட்டும் வாங்க வயலில் இறங்கி வேலை செய்யுங்க. அரசு உங்களுக்கு எவ்வளோ 300 கொடுக்குதா அதை வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு 300 தாரோம், 600 கொண்டு போங்க, இல்லை 500 தாரோம், 800 கொண்டு போங்க வீட்டுக்கு, அவ்வளோதானே. ஆனால் சும்மா உட்காந்து பல்லாங்குழி ஆடிட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஒருத்தர் தலையை ஒருத்தர் பேன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கூடாதுல்ல. அதில் மனித உடலாற்றல் மனித அறிவாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு எதுவோ அதான் வாழும் வளரும். சோம்பி இருக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது. உழைக்காமல் உண்பதும் ஒருவித திருட்டு தாங்கிற அண்ணல் காந்தியடிகள். சபர்மதி ஆசிரமத்தில் மனு பெண் அவங்களுடைய உதவியாளர் மாம்பழச்சாரை கோலையில் கொண்டு வராங்க. நிறைய இருக்கே, 2 மாம்பழம் புளிஞ்சிருக்கேன். 2 மாம்பழச்சாறு குடிக்கிற அளவுக்கு நான் ஒரு உடல் உழைப்பும் செய்யலை, இங்கே வேற யாருக்காவது கொடுத்துருங்க, நான் போயிட்டு வரேன்னு போயிட்டேன். காந்தியடிகள். அதனால மாறுதல்ங்கிறது அது ஒரு சொல்லல்ல, மாற்றம்ங்கிறது செயல். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிற மாமேதை மார்க்ஸ். மாறும், நாங்க மாத்துவோம். தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடாங்கிற புரட்சி செய்யடான்னு தான் பாடுறான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை. புரட்சிங்கிற வார்த்தை அவங்களுக்கு இரிட்டேஷன் ஆயிருது, அதனால தொண்டு செய்யடான்னு மாத்துறாரு. தானா எல்லாம் மாறாது, நாங்க மாற்றுவோம். ஏன்னா எங்களுடைய தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்த தலைவன் அல்ல, தனக்கான காலத்தை அவனை உருவாக்கிய தலைவன். அது மாதிரி நாங்க எங்களுக்கான காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கோம். தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்களுக்கான காலத்தை களத்தை தயாரிச்சு கொண்டிருக்கோம். 24, 26 தேர்தல் எங்க கையில தான் இருக்கும். எங்க கிட்ட தான் அரசியலே இருக்கும். நாங்க கேட்கல கேள்விக்கு, மக்கள் முன்னாடி நாங்க எழுப்புற கேள்விக்கு எவன் டைம் பதில் இருக்காது, எந்த தலைவர்கிட்டே இருக்காது. என்ன எனக்கு நீங்க உங்க பிரதமர் வேட்பாளர், என் மக்கள் தினந்தோறும் சந்திக்கிற பிரச்சனை தாண்டா எனக்கு பிரதமர் வேட்பாளர். காவிரியில் தண்ணி இல்லை, அது ஒரு பிரதமர். மீன் பிடிக்க போனா சிங்களம் கைது பண்றான் மீனவனை, அவனும் ஒரு பிரதம வேட்பாளர். கச்சத்தீவை மீட்கணும், அந்த பிரச்சனை, அது இஷ்யூ, அது ஒரு பிரதம வேட்பாளர். என் மக்களின் பிரச்சனைக்கு சலிக்காத களத்தில் எவன் நிற்கிறானோ அவன் தான் என் மண்ணின் தலைவன், என் மக்களின் தலைவன். அங்கங்க பிரதமர் இருக்குது. பிரதமர் இருந்து எங்களுக்கு என்ன தனியாக கொடுத்துட்டாரா? அடிக்கும்போது குறுக்க வந்து தடுத்துட்டாரா? எவர் வந்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த எங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, எவன் வந்தாலும் நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. இப்போ நாங்களே என்ன தெரியுமில்ல, மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசையும் அதிகாரத்தையும் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. அதுக்கு தான் உங்கள் பிள்ளைகள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், ₹1 காசு கொடுக்கல, குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இத்தனை ஆயிரம் பேர் கூடி நிற்கிறாங்க. நீ ஒரு தான் பேசு. தலைவர் இங்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது கூட்டம் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அங்கே 2 பேரும் தலைவர் பேசிட்டு இல்லைம்மா, கொஞ்ச நேரம் இருமா, அது போதும், நீங்கள் கொடுத்தா காசுக்கு போகணும்ல, பஸ்ஸு போயிரும்ல அப்படின்னு டைம் ஆயிடுச்சு, கடை முடிவான்ல, அதெல்லாம் இருக்குல்ல. அதனால அறிவிச்சிறந்த பெருமக்கள், என் அன்பு உறவுகள், உங்கள் பிள்ளைகள், எங்களுடைய கனவை நாங்கள் உங்களுக்கு கடத்துறோம். கோடி கனவு கொண்டோம், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் உறவுகளே. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தாருங்கள். மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.